குஜராத் ராஜஸ்தான் போய்கிட்டு இருக்கேடா. பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தா அப்படிதான்ப்பா அப்படிங்கிற. சரி 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 ஏன் போயிட்டு தாண்டா இருக்கு ஆஸ் யூஷுவல். ஒன்றும் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓஹோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், சஸ்டைன்டாக இருந்தாலே போதும் எனக்கு. போதும் ஒரு சஸ்டைன்டாக இதுதான் பிஸ்னஸ்ஸு, இதில் தான் இருக்க போகிறேன், இதில் 0வோ 100ஓ என்னவோ வருது அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம். சரி, இப்போது நம்ம பசங்க இல்லை ஏதாவது ஜூனியர்ஸ் யாராவது இருக்காங்களாடா? கொஞ்சம் வேலைக்கு ஆள் வேணும்டா, ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம் ஆமாம், வேலை நான் சொல்லி கூட கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. நான் எனக்கு பேசிக், அவனுக்கு பேசிக் சேலரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் சரி ஓகே, நான் சொல்லி கொடுத்தே இது பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். அம்மா பசங்கள்லாம் இது இதுவாகாதுடா, அவனுக்கெல்லாம் எல்லாம் ஒரே இதுங்கிறப்போ நம்ம அவன்கிட்ட போயிட்டு என்ன நீ இது பண்ண மாட்டியாடா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடும், அது சரி வராது. ஆமாம், ட்ரெயின் பண்ணணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ப்ரெஷர்னால் வந்து தம்பி இந்த மாதிரிடா ஒரு தடவை நம்ம திட்டினா கூட அடுத்த தடவை நம்ம அரவணைச்சிக்கலாம், அதுக்கு தாண்டா இது பண்ணேன், அதுக்கெல்லாம் நீ இதுவாகிக்காத அப்படின்னு நம்ம சொல்லலாம். விசாரி, இல்லை எதுவும் ஆர்ட்ஸ் பசங்கன்னா கூட பரவாயில்ல, சொல்லி கூட கொடுத்து. ஆமாம், சொல்லி கூட கொடுத்து சைட்டில் இருக்கணும்டா ஒரு ஆள். எனக்கு சைட்டு 2-3 போகுதுங்கிறப்போ இங்கே அங்கன்னு அலைய முடியல. எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஓகேடா, ஓகே ஓகே. நான் இப்போ வந்து அது என்ன வண்டலூர் வரைக்கும் போயிட்டுருக்கேன்டா. வண்டலூரில் ஒரு சைட்டு அங்கே போயிட்டுருக்கு. வண்டலூர் பக்கத்தில் கண்டிகையில் ஒரு சைட்டு, அது ரொம்ப நாள், அது ஆக்சுவலாக பெரிய ப்ராஜெக்ட், அது போயிட்டே தான் இருக்கும். ஆமாம், திருக்கடைக்குன்றம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அது முடிஞ்சு அது வீட்டை ஹேண்ட் ஓவர் கொடுத்தாச்சு. வீட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஓனர் இது அதுன்னு நொட்டம் சொல்லலாம். அதுவும் இருக்கும்போது ஒன்றும் சொல்லலை, அவன் பால் காய்ச்சறது வச்சுருந்தான். பால் காய்ச்சறதுக்கு வந்த சொந்தக்காரன் ஏதோ ஒன்று சொன்னானா. நான் தான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு அக்ரிமெண்ட்லேயே போட்டிருக்கேன், 3வது மனுஷங்க சொல்கிறத கேட்டுட்டு ஓனர் பேசினாங்கன்னா எதையுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு. இப்போல்லாம் விவரமாக அக்ரிமெண்ட்லேயே போட்டுடுறது, கையாலே போ அப்படின்னு.